transition elements, electrons are starting to fill from fourth period. So fourth period la pathina transition metals fourth period தான் ஸ்டார்ட் ஆகும். இது ஃபர்ஸ்ட் பீரியட், செகண்ட் பீரியட், தேர்ட் பீரியட், ஃபோர்த் பீரியட். ஸோ ஃபோர்த் பீரியட் வந்து எலக்ட்ரான்ஸ் ஃபோர்த் பீரியட்லேருந்து என்ன ஆகும், டிரான்சிஷன் எலமெண்ட்ஸு ஸ்டார்ட் ஆகும். ஸோ ஃபோர்த் பீரியடில் டிரான்சிஷன் எலமெண்ட்ஸில் பார்த்திங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு எந்த ஆர்பிட்டலில் போய் எலக்ட்ரான் என்ட்ரு ஆகும் அப்படின்னா 4s. ஸோ 4s ஆர்பிட்டலில் ஃபில் ஆனதுக்கப்புறம் அடுத்தது 3D ஆர்பிட்டலில் எலக்ட்ரான்ஸ் ஃபில் ஆக ஆரம்பிக்கும். அப்போ 4s ஆர்பிட்டலில் பார்த்திங்க அப்படின்னா 2 எலக்ட்ரான்ஸ் என்ட்ரு ஆக முடியும். ஸோ இங்கே ஒன்று, இங்கே. ஸோ 4s1, 4s2. ஸோ இப்போ 4s ஆர்பிட்டல் ஃபில் ஆனதுக்கப்புறம் அடுத்த எலக்ட்ரான் எங்கே என்ட்ரு ஆகும், 3D ஆர்பிட்டலில் என்ட்ரு ஆகும். ஸோ 3D1, 3D2, 3D4, 3D5, 3D6லேருந்து 3D10 வரைக்கும். ஸோ அதனால தான் இது என்னென்னு சொல்கிறாங்க அப்படின்னா 3D சீரீஸ். ஸோ ஸ்கேண்டியம் டு ஜிங்கில் பார்த்திங்க அப்படின்னா எலக்ட்ரான் வில் ஆக்குப்பை இன் D ஆர்பிட்டால், 3D ஆர்பிட்டால். Therefore, filling of 3D orbital starts from scandium. Its electronic configuration is organ 3D1, 4s2. And the electrons of எதுக்காக 3D1 first 2, 4s2 செகண்டாக எழுதியிருக்காங்க அப்படின்னா arranging in the based on the principal quantum number. principal quantum number இந்த 4, 3 எல்லாம் இருக்கு இல்லையா, இந்த 4, 3 அதெல்லாம் இந்த principal quantum number. அதான் ஷெல், மெயின் செல் KLMன்னு இருக்கு இல்லையா, அது. ஓகே. And the electrons of successive elements are progressively filled in 3D orbital, and the filling of 3D orbital is complete in zinc, whose electronic configuration is organ 3D10, 4s2. See, இது 3D10, 4s2. 4s2ல ஃபில் ஆனதுக்கப்புறம் அடுத்து 3D10 வரைக்குமே என்ன எடுத்து இங்கே தான் ஃபில் ஆகும். ஸோ காப்பர் தான் பார்த்திங்க அப்படின்னா will be existing at last position C. ஸோ காப்பர் தான் பார்த்திங்க அப்படின்னா zinc or copper, zinc, yes, not copper, zinc. ஸோ zinc தான் பார்த்திங்கன்னா லாஸ்ட்டாக எக்ஸிஸ்ட் ஆகிருக்கும். ஸோ லாஸ்ட்டாக என்ன ஆகும், அந்த D ஆர்பிட்டால் கம்ப்ளீட் ஆகிறது எந்த எலிமெண்ட்டில் கம்ப்ளீட் ஆகும், ஜிங்கில் தான் கம்ப்ளீட் ஆகும். ஓகே. தென் however, there are two exceptions in the above mentioned progressive filling. So progressive filling na the one by one na grow ஆயிட்டே போகிறது. ஸோ ஃபஸ்ட் ஸ்கேண்டியமில் 3D1, அதுக்கு அடுத்த எலிமெண்ட்டுக்கு 3D2, 3D3, 3D4, 3D5 அப்படியே. அண்ட் எப்படி இருந்தாலுமே இதுலேயும் சம் எக்ஸப்ஷன்ஸ் இருக்குது. என்ன எக்ஸப்ஷன்? ஸோ காப்பர் அண்ட் குரோமியம். ஸோ இது காப்பர் அண்ட் குரோமியமில் பார்த்தீங்க அப்படின்னா எலக்ட்ரான்ஸ் கொஞ்சம் மாறி ஃபில் ஆகும். ஸோ இது நம்ம ஆல்ரெடி பார்த்திங்க அப்படின்னா 3D1 இருக்கும் அதில், சாரி 4s1 தான் இருக்கும் அதில். கவனி, இங்கேயும் 4s1, இதுலேயும் பார்த்திங்கன்னா 4s1. திஸ் இஸ் ஃபார் குரோமியம், ஸோ திஸ் இஸ் ஃபார் காப்பர். ஸோ இது ரெண்டு கேஸ்லேயும் பார்த்திங்க அப்படின்னா 4s2 ஆர்பிட்டல் ஃபில் ஆகும். 4s ஆர்பிட்டல் கம்ப்ளீட்டாக ஃபில் ஆகவே ஆகாது. இதுலேயும் பார்த்திங்கன்னா 4s ஆர்பிட்டல் கம்ப்ளீட்டாக ஃபில் ஆகாது. ஸோ இதுக்கு என்ன ரீசன் அப்படிங்கிற 11th ஸ்டாண்டர்ட்லேயே படிச்சிருக்கோம். இருந்தாலும் பரவாயில்ல, இன்னொரு தடவை உங்களுக்கு கொடுத்துருக்காங்க, நானும் அதை எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ரைட். So however, there are two exceptions in the above mentioned progressive filling of 3D orbitals. If there is a chance of acquiring half filled or fully filled 3D subcell, it is given priority as they are stable configuration, for example chromium and copper. ஆல்ரெடி நம்ம 11th ஸ்டாண்டர்ட்லேயே படிச்சிருக்கோம். பார்ஷியலி ஹாஃப் ஃபில்டு, எக்ஸாக்ட்லி ஹாஃப் ஃபில்டு ஆர்பிட்டால் எந்தெந்த எலிமெண்ட் இருக்கோ அதேமாதிரி எக்ஸாக்டாக கம்ப்ளீட்லி ஃபில்டு ஆர்பிட்டல் எது எதுக்கு இருக்குதோ அது எல்லாமே எப்படி இருக்கும், தே வில் எக்ஸிபிட் மோர் ஸ்டெபிலிட்டி. ஃபார் எக்ஸாம்பிள் ஆர்கன். So all the noble gases will have completely filled orbital or half filled orbital. So only half filled orbital. இப்போ 10 electrons D orbital பார்த்தீங்கன்னா 10 electron fill ஆகலாம் டோட்டலாக அப்படின்னா. ஸோ 5 electron மட்டும் ஃபில் ஆச்சு அப்படின்னா, ஸோ அந்த 5 electron எப்படி ஃபில் ஆகும்? ஸோ they are degenerate orbital. ஸோ ஆல்ரெடி நம்ம டீட்டெயிலாக படிச்சிருக்கோம். D orbitals are degenerate orbitals. Degenerate orbitals means orbitals with equal எனர்ஜி. ஸோ இதில் பார்த்திங்க அப்படின்னா ஒவ்வொரு பாக்ஸுக்குள்ளே, அதாவது ஒவ்வொரு பாக்ஸும் ஒவ்வொரு ஆர்பிட்டல், ஒவ்வொரு 2 எலக்ட்ரான்ஸ் ஃபில் ஆகலாம். பட் எலக்ட்ரான்ஸ் எப்படி ஃபில் ஆகும்? அக்கார்டிங் டு ஹார்ன்ஸ் ரூல், எலக்ட்ரான் ஃபஸ்ட்டு சிங்கிளாக தான் ஆக்குப்பை ஆகும். சிங்கிளாக ஆக்குப்பை ஆனதுக்கப்புறம் தான் என்ன ஆகும்? பேரிங் ஸ்டார்ட் ஆகும். பேரிங்
ஸ்டார்ட் ஆகும் இல்லையா. இப்போ 5 எலக்ட்ரான்ஸ் அப்படின்னா அது ஹாஃப் ஃபில்டு, 5 எலக்ட்ரான் அது ஹாஃப் ஃபில்டு இது. ஸோ இப்போ இது ஹாஃப் ஃபில்டு அப்படின்னா இட் வில் ஷோ சிமெட்ரிக், இட் வில் ஷோ சிமெட்ரிக். ஸோ இப்போ இந்த கேஸில் பார்த்தீங்க இந்த மாதிரி ஆர்பிட்டால் எதில் இருக்கோ அதேமாதிரி 4s1, அதேமாதிரி 4s1 இது 4s1. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா எல்லாமே கம்ப்ளீட்டாக ஹாஃப் ஃபில்டு. ஸோ இந்த மாதிரி ஆர்பிட்டால் இருக்கிற எலமெண்ட்டும் சரி அல்லது ஃபுல்லி ஃபில்டு ஆர்பிட்டால் இருக்கிற எலமெண்ட்டாக இருந்தாலும் சரி அது எப்படி இருக்கும், மோர் ஸ்டேபிளாக இருக்கும், மோர் ஸ்டேபிளாக இருக்கும். ஸோ இங்கே பார்த்தீங்க அப்படின்னா குரோமியம் அண்ட் காப்பர். ஸோ குரோமியமும் காப்பரும் பார்த்தீங்க அப்படின்னா இந்த பர்பஸ்க்காக தான் என்ன பண்ணுது, அது ஹாஃப் ஃபில்டு ஆர்பிட்டாலை எக்ஸிபிட் பண்ணுது. ஒன்று ஹாஃப் ஃபில்டு ஆர்பிட்டாலை எக்ஸிபிட் பண்ணுது, ஒன்று கம்ப்ளீட்லி ஃபில்டு ஆர்பிட்டாலை எக்ஸிபிட் பண்ணுது. ஃபார் எக்ஸாம்பிள் குரோமியம் வில் எக்ஸிபிட் ஹாஃப் ஃபில்டு ஆர்பிட்டால் and copper will exhibit fully filled orbital. The extra stability of half filled and fully filled d orbitals, see extra stability of half filled அல்லது fully filled d orbitals as already explained in 11th standard is due to symmetrical distribution of electrons and exchange energy. So exchange energy பற்றி நம்ம 11th standardல டீட்டெயிலாக படிச்சிருக்கோம். Some more things are given in the note. See the note. The extra stability due to symmetrical distribution can also be visualized as follows. So when the d orbitals are considered together, they will constitute a sphere. If you refer the shapes of d orbital, it will look like a sphere, right? Okay, அது எல்லாத்தையுமே கன்சிடர் டுகெதர். அதாவது d ஆர்பிட்டலில் எத்தனை டிஜெனரேட் ஆர்பிட்டல் இருக்கும், 5 இருக்கும். டிஜெனரேட் ஆர்பிட்டல் ஈக்குவலாக எனர்ஜி இருக்கும். ஸோ அந்த 5 ஆர்பிட்டாலையும் டுகெதர் அல்டுகெதராக நீ பார்த்தோம் அப்படின்னா இட் வில் லுக் லைக் ஏ ஸ்பியர். ஸோ தே வில் கான்ஸ்டிடியூட் ஏ ஸ்பியர். ஸோ த ஹாஃப் ஃபில்ட் அண்ட் ஃபுல்லி ஃபில்டு கான்ஃபிகரேஷன் லீட்ஸ் டு கம்ப்ளீட் சிமெட்ரிக்கல் டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் டென்சிட்டி. ஸோ எலக்ட்ரான் டென்சிட்டி இந்த ஓவரால் ஸ்பியருக்குள்ளே எலக்ட்ரான் டென்சிட்டி ஈக்குவலாக டிஸ்ட்ரிபியூட்டாக இருந்ததுனா தான் இட் வில் ஷோ த சிமெட்ரி. வாட் இஸ் மீன் பை சிமெட்ரி? அதை ரெண்டாவது பிளந்தோம் அப்படின்னா லெஃப்ட் சைட்லையும் ரைட் சைட்லையும் எப்படி இருக்கணும், ஈக்குவல் அமௌண்ட் இருந்துச்சு அப்படின்னா அதுக்கு பேர் தான் இது சிமெட்ரி. பட் இப்போ ஈக்குவல் டிஸ்ட்ரிபியூஷன் இருந்தால் மட்டும்தான் தே கேன் எக்ஸிபிட் சிமெட்ரி. ஸோ எப்பெல்லாம் அதனால் ஈக்குவல் டிஸ்ட்ரிபியூஷனை எக்ஸிபிட் பண்ண முடியும், ஷோ பண்ண முடியும்? ஒன்றா அது கம்ப்ளீட்லி ஃபில்டாக இருக்கணும், அது பார்ஷியலி ஹாஃப் ஃபில்டாக இருக்கணும். ஒன்றா அது டி ஆர்பிட்டலில் 10 எலக்ட்ரானும் ஃபில்லாக இருக்கணும், அல்லது 5 ஆர்பிட்டல் மட்டும் ஃபில்லாக இருந்ததுனா தான் அதனால் என்ன பண்ண முடியும், சிமெட்ரியை அதாவது ஓவரால் ஈக்குவல் டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் எலக்ட்ரான் க்ளவுட் அது மெயின்டைன் பண்ண முடியும். So on the other hand, an unsymmetrical distribution of electron density, as in the case of partially filled configuration, will result in the building up of potential difference. So potential difference is ஒரு சைடு மட்டும் எலக்ட்ரான் cloud அதிகமாக இருந்துச்சுன்னா இன்னொரு சைடு நெகட்டிவாக இன்னொரு சைடு பாசிட்டிவாகவும் ஜென்ரேட் ஆகும். அப்போ அங்கே ஒரு potential difference கிரியேட் ஆகும். To decrease this and to achieve a tension free state with lower energy, a symmetrical distribution is preferred to exhibit more stability. That's all. Next, with these two exceptions and minor variations in certain individual cases, and the two exceptions some minor variations will also be found in filling of electrons in the transition elements. The general electronic configuration of d block elements can be written as noble gas, any noble gas, helium varadu, argon varum, no argon, kryptonum varalam. So here see the d block elements, electronic configuration of d block elements can be written as noble gas n minus 1 d 1 to 10. So d la mela 1 to 10 is the number of electron and ns 1 to 10. So here n is equal to 4 to 7. n 4 arkalam, 5 arkalam, 6 arkalam, 7 arkalam. In period 6 and 7 except lanthanum and actinium, the configuration includes n minus 2 f orbital because electron will enter to f orbital also. So in noble gas inner transition metals varum. So noble gas n minus 2 f 14 n minus 1 d 1 to 10 ns 1 to 2. So that's all about electronic configuration. Kila kuduthirukadellame general electronic configuration da. So with the help of the atomic number, if you write the
electronic configuration for individual element, it will looks like the general electronic configuration given in the paragraph, right? Okay, general trends in properties. We will see about general trends in properties in next class. That's all about today's class. Okay, thank you.